கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். மறைத்து வைத்த குடும்ப கண்ணீர்கள் இன்னும் உங்களுடைய குடும்பத்துக்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். கடகம் ராசி என்பர்களே, ஒரு வீட்டில் எல்லாரும் அமைதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு மனிதர் மட்டும் அமைதியாகவே அழுதிருக்கலாம். அந்த மனிதர்கள் வேறு யாரும் கிடையாது, நீங்களாகத்தான் உடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். குடும்பத்திற்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் என்றால் மற்றவர்கள் அதை நினைத்து அழுது புலம்புகிறார்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் மட்டும் எப்பொழுதும் அதை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டே தான் உடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். அந்த மனிதர் நீங்களாகவே தான் நிச்சயமாகவும் இருப்பீர்கள். குடும்பத்தில் நடந்த சில சம்பவங்கள், பண பிரச்சனைகள், உடல்நல கவலைகள், உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள், இவை அனைத்தையும் மனதுக்குள் புதைத்து வைத்து கொண்டு வெளியே மட்டும் நீங்கள் சிரித்த ஒரு நாட்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் அழுதால் வீட்டில் இருப்பவர்கள் இன்னும் கவலைப்பட்டு விடுவார்கள் என்று நினைத்து கொண்டு உங்களுடைய கண்ணீரையே நீங்கள் மறைத்த ஒரு நாட்களும் ஒரு நேரங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்துமா என்று கேட்டால் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட அமைதியான மனவேதனையை அனுபவித்த ஒரு நாட்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. பல இரவுகளில் தலையணை மட்டும் உங்களுடைய கண்ணீருக்கு சாட்சியாகவே இருந்திருக்கலாம். ஆனால் மறுநாள் காலையில் மீண்டும் குடும்பத்திற்காக சிரித்து எழுந்த ஒரு நபர்களும் நீங்கள் தான். அதுதான் உங்களுடைய மனதின் ஒரு பெருமை. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நெருங்கிய உறவால் ஏற்பட்ட மனவேதனைகள் உங்களை விட்டு நீங்காமல் இன்னும் கவலைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இவர்கள் நம்முடைய இரத்தம், நம்முடைய சொந்தங்கள். நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் இவர்கள் தான் முதலில் துடிப்பார்கள் என்று நீங்கள் எந்த உறவுகளை கண்மூடித்தனமாக நேசித்து அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தீர்களோ அதை நெருங்கிய உறவுகள் தான் உங்களுடைய இதயத்தில் ஈட்டியாக குத்தி அவர்கள் இன்னும் உங்களுடைய மனதை காயப்படுத்தி கொண்டுமே தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சமீபத்தில் கூட ஏற்பட்டு அது உங்களை எந்த ஒரு முடிவையும் எடுக்க விடாமல் அதையே நினைத்து கொண்டே தான் வைத்திருக்கும். உங்களுடைய கஷ்ட காலத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களை மிக கேவலமாக பேசுவது, மற்றவர்கள் மத்தியில் உங்களை தரம் தாழ்த்தி பார்ப்பது, சொந்த பிரச்சனை அல்லது பண பிரச்சனைகள் என்று வரும்போது உங்களை துச்சமாக மதிப்பது போன்ற காரியங்களை கூட அவர்கள் செய்திருப்பார்கள். வெளியில் இருப்பவர்கள் ஏமாற்றினால் கூட தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் கூடவே பிறந்தவர்களோ அல்லது மிக நெருங்கிய சொந்தங்களோ உங்களை மனரீதியாக காயப்படுத்திய பொழுது இவர்களுக்காகவா நாம் இவ்வளவு தியாகங்கள் செய்தோம் என்று நீங்கள் இரவெல்லாம் தூங்காமல் அழுது தீர்த்த ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டினீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது தானாகவே கிடைத்துவிடும். உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் என்பது குறைந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையை இனி வரக்கூடிய நாட்களில் அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொண்டு நீங்கள் உடைய சேமிப்புகளை சேமித்து வைத்து பாருங்கள். அது இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தானாகவே தேடி கொடுக்கும். நீண்ட கால மன அழுத்தங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள வரத் தொடங்கும். புயல் ஓய்ந்த நெஞ்சில் பாயக்கூடிய அமைதி நீரோடை போல உடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையப் போகிறது. கடந்த கால கசப்பான நினைவுகளாலும் துரோகங்களாலும் நம் வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது என்ற பயத்தினாலும் உடைய மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த அசுரத்தனமான மன அழுத்தங்கள் இனிமேல் முற்றிலுமாக உங்களை விட்டு நீங்கிவிட்டு உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எப்போதும் ஒருவித பதற்றத்தோடும் நெஞ்சு படப்படப்போடும் வாழ்ந்த உங்களுடைய மனதிற்குள் இனிமேல் ஒரு அசைக்க முடியாத அமைதியானது குடியேறவும் தொடங்கும். தேவையில்லாத சிந்தனைகள், உங்களை காயப்படுத்திய மனிதர்களின் முகங்கள் அனைத்தும் உங்களுடைய நினைவிலிருந்து மெல்ல மெல்ல மறையத் தொடங்கும். நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்தியவர்களை எல்லாம் மறந்து கொண்டாலே அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். காலையில் எழும்பொழுது ஒரு நிம்மதியான புன்னகையுடனும் இரவில் படுத்தவுடனே ஆழமான நிம்மதியான தூக்கத்துடன்
தூக்கத்துடனும் உங்களுடைய நாட்கள் இனிமேல் நகரும். கடலில் எழுந்த அலைகள் ஓய்ந்து அமைதியான ஏரி போல உங்களுடைய உள்ளங்காலானது மாறி உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது கிடைத்து நீங்களே உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கடன் சுமைகளும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு வாய்ப்புகள் என்பதை தேடி கொடுக்கும். கடன் என்பது பணசுமை மட்டும் கிடையாது, அது நம்மளுடைய மன சுமைகளையும் கூடவே தான் இருக்கும். பல நாட்கள், பல மாதங்கள், சிலருக்கு பல ஆண்டுகள் கூட இந்த கடனை எப்படி அடைப்பது என்ற கவலையோடு நீங்கள் வாழ்ந்த ஒரு தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். தொலைபேசி அழைப்புகள் கூட பதற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரங்களுக்கு கடன் சுமையை மெதுவாக குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். கூடுதலான வருமானங்கள், செலவுகளை கட்டுப்படுத்துதல் அல்லது திட்டமிட்ட நிதி நிர்வாகங்கள் போன்றவை உடைய வாழ்க்கைக்குள்ள உதவிகளை தேடி கொடுக்கும். இன்னும் சில காலங்கள் பொருளாதார சுமைகளை சமாளிக்க ஏற்ற ஒரு சூழல்களை உருவாக்கக்கூடிய ஒரு நாட்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். இதனை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே நல்ல விதத்தில் முடிந்துவிடும். இது நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கவனித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இவர்கள் நம்முடைய இரத்தம், நம்முடைய சொந்தங்கள். நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் இவர்கள் தான் முதலில் துடிப்பார்கள் என்று நீங்கள் எந்த உறவுகளை கண்மூடித்தனமாக நேசித்து அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தீர்களோ அதை நெருங்கிய உறவுகள் தான் உங்களுடைய இதயத்தில் ஈட்டியாக குத்தி அவர்கள் இன்னும் உங்களுடைய மனதை காயப்படுத்தி கொண்டுமே தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சமீபத்தில் கூட ஏற்பட்டு அது உங்களை எந்த ஒரு முடிவையும் எடுக்க விடாமல் அதையே நினைத்து கொண்டே தான் வைத்திருக்கும். உங்களுடைய கஷ்ட காலத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களை மிக கேவலமாக பேசுவது, மற்றவர்கள் மத்தியில் உங்களை தரம் தாழ்த்தி பார்ப்பது, சொந்த பிரச்சனை அல்லது பண பிரச்சனைகள் என்று வரும்போது உங்களை துச்சமாக மதிப்பது போன்ற காரியங்களை கூட அவர்கள் செய்திருப்பார்கள். வெளியில் இருப்பவர்கள் ஏமாற்றினால் கூட தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் கூடவே பிறந்தவர்களோ அல்லது மிக நெருங்கிய சொந்தங்களோ உங்களை மனரீதியாக காயப்படுத்திய பொழுது இவர்களுக்காகவா நாம் இவ்வளவு தியாகங்கள் செய்தோம் என்று நீங்கள் இரவெல்லாம் தூங்காமல் அழுது தீர்த்த ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டினீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது தானாகவே கிடைத்துவிடும். உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் என்பது குறைந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையை இனி வரக்கூடிய நாட்களில் அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொண்டு நீங்கள் உடைய சேமிப்புகளை சேமித்து வைத்து பாருங்கள். அது இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தானாகவே தேடி கொடுக்கும். நீண்ட கால மன அழுத்தங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரத் தொடங்கும். புயல் ஓய்ந்த நெஞ்சில் பாயக்கூடிய அமைதி நீரோடை போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகிறது. கடந்த கால கசப்பான நினைவுகளாலும் துரோகங்களாலும் நம் வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது என்ற பயத்தினாலும் உடைய மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த அசுரத்தனமான மன அழுத்தங்கள் இனிமேல் முற்றிலுமாக உங்களை விட்டு நீங்கிவிட்டு உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவே இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எப்போதும் ஒருவித பதற்றத்தோடும் நெஞ்சு படப்படப்போடும் வாழ்ந்த உங்களுடைய மனதிற்குள் இனிமேல் ஒரு அசைக்க முடியாத அமைதியானது குடியேறவும் தொடங்கும். தேவையில்லாத சிந்தனைகள், உங்களை காயப்படுத்திய மனிதர்களின் முகங்கள் அனைத்தும் உங்களுடைய நினைவிலிருந்து மெல்ல மெல்ல மறைய தொடங்கும். நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்தியவர்களை எல்லாம் மறந்து கொண்டாலே அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். காலையில் எழும்பொழுது ஒரு நிம்மதியான புன்னகையுடனும் இரவில் படுத்தவுடனே ஆழமான நிம்மதியான தூக்கத்துடனும் உங்களுடைய நாட்கள் இனிமேல் நகரும். கடலில் எழுந்த அலைகள் ஓய்ந்து அமைதியான ஏரி போல உங்களுடைய உள்ளங்களானது மாறி உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது கிடைத்து நீங்களே உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கடன் சுமைகளும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு வாய்ப்புகள் என்பதை தேடி கொடுக்கும். கடன் என்பது பணசுமை மட்டும் கிடையாது, அது நம்மளுடைய மன சுமைகளையும் கூடவே தான் இருக்கும். பல நாட்கள், பல மாதங்கள், சிலருக்கு பல ஆண்டுகள் கூட இந்த கடனை எப்படி அடைப்பது